வணக்கம். மீனராசி வைகாசி மாத ராசி பலன்கள். மீனராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். பதிவு என்பது சில நாட்கள் தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததால் சந்திராஷ்டம தினங்களை தாண்டிய நாட்களாக மாறிவிட்டது. ஆகையால் சந்திராஷ்டம நாட்களை சொல்லாமலே உங்களுக்கு பதிவில் வரக்கூடிய பலன்களை பற்றி மட்டும் சொல்லிவிடலாம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும், அதாவது உங்களுடைய ராசியில் ராகுவும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது அவசரம், ஆத்திரம், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தரக்கூடிய அமைப்பில் ராகுவும் சனியும். இரண்டாம் ராசி மேச ராசியில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது பொருளாதாரத்தில் முன்னேற்றமும், தொழிலில் முன்னேற்றமும், வியாபாரத்தில் நற்பலன்களும் அதிகமாக தரக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருப்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு யோகத்தையும் தரும். மூன்றாம் இடத்தில் ரிஷப ராசியில் சூரியனுடன் இணைந்து குரு பகவானும் சேர்ந்து இருப்பது குருவால் நற்பலன்கள் இல்லை என்றாலும் சூரிய பகவானால் நீங்கள் நினைத்தது உடனுக்குடனாக நடக்கவில்லை என்றாலும் சில தாமதங்களும் சில பிரச்சனைகளுக்கு பிறகு உங்களுடைய நற்பலன்களை யாராலும் தடுக்க முடியாது. சூரிய பகவான் நற்பலன்களை கட்டாயம் தருவார். கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது சில நேரங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகலாம், மன நிம்மதி இல்லாமல் போகலாம், முயற்சிகளில் தடைகள் இருக்கலாம், நண்பர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தாலே போதுமானது. கேது பகவானின் மறுரூபம் என்று சொல்லக்கூடிய பிள்ளையாரை வணங்குவதால் குழப்பங்கள் தீரும். மனசுக்குள் இருக்கக்கூடிய பல வகையான போராட்டங்களிலிருந்து மீண்டு வரலாம். சனி பகவான் 7.5 சனியாக விரயச்சனியாக இருப்பது அவ்வளவு பாதகமாக இருக்காது. காரணம், 7.5 சனி என்பது ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது இருக்கக்கூடிய பாதகத்தை விட 7.5 சனியில் விரயச்சனியாக சனி பகவான் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. ஆனால் சாதக பலன்கள் நடக்கும்போது சில நேரங்களில் தடைகளும் குழப்பங்களும் இருக்கும். காரணம், சனி பகவான் 7.5 சனியாக வந்துவிட்டாலே இந்த பாதகமா என்றால் இல்லை, அப்படி கிடையாது. ராஜ கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேதுக்கள் 4 கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது தடைகள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். புரிந்து கொள்ளாத, புரிந்தும் உங்களை வெறுக்கக்கூடிய உறவுகள் இருக்கும். சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வரலாம், உறவு சிக்கல்கள் வரலாம், செய்யும் தொழிலில் இடைஞ்சல்கள் வரலாம், வருமானம் தடைப்பட்டு அதற்கு பிறகு உங்கள் கையில் வந்து சேரலாம். இது எல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நினைப்பது நடப்பது அரிதாகவே இருக்கும். காரணம், 4 ராஜகிரகங்களும் பாதகமாக இருப்பது. அது மட்டுமில்லாமல் 7.5 சனி என்று வந்துவிட்டாலே பாதகமாகத்தான் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். காரணம், 7.5 சனியை விட படு பாதகத்தை செய்வது சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால், நல்ல நிலையில் என்றால் 6, 8ஆம் அதிபதியாக இல்லாமல் இருப்பது, நீச பகை இல்லாமல் இருப்பது, இப்படி இருந்து விட்டாலே பெரிதளவு பாதகமாக இருக்காது. யோகம் என்றாலே கிரக இணைவு என்று சொல்கிறது ஜோதிட கருத்துக்கள். யோகங்கள் யோகமாக கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த யோக தசாவை நீங்கள் சந்தித்து வந்தால் பெருசாக கஷ்டம் இருக்காது, பெரிதளவு துன்பம் இருக்காது. ஆமாம், ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்குது முடிஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கடுமையான போராட்டங்களும் கடுமையான பிரச்சனைகளும் இருக்கும். இதற்கு வழிபாடாக செய்ய வேண்டியது இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு,
நவகிரக சாந்தி. அப்படி இல்லாமல் இந்த கிரக நிலைகள் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நிலையில் கெடு பலன்களும், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு கெடு பலன்களும், திருமணமாகி வயதானவர்களாக இருந்தால் அதற்கு ஒரு கெடு பலன்களும், இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றம் பெற்று அவ்வப்போது தரக்கூடிய பாதகமாகவே இருக்கும். ஆகையால் 7.5 சனியில் பாதகம் என்பது குறைவாக இருந்தாலும் ராகு கேது குரு பகவான் மறைந்திருப்பது உங்களுக்கு ராகு கேதுக்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கு பாதகம் குறைய கிரக சாந்தி செய்வதுதான் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது. பெரிதளவு உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமான பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.